பிரியமானவர்களே, இந்த இடத்துல நான் ஒரு பதிவு பண்றேன். தயவு செய்து குடும்பம்னு சொல்லிட்டு இறங்குறீங்கனாக்கா, அது கர்த்தருடைய சித்தமா இருக்கட்டும், காட் சென்டர்ட் ஃபேமிலியா இருக்கட்டும். கர்த்தர் அந்த சென்டர்ல இருக்கணும். அப்பதான் அந்த குடும்பங்களும், அந்த கப்பிள்ஸும், அந்த தம்பதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மறந்துடாதீங்க. டிப்ரெஷனா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், டிப்ரெஷனுக்குள்ளலாம் ரொம்பலாம் இறங்கி, ஆண்டவரே இப்படிப்பட்ட டிப்ரெஷன்லாம் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. டிப்ரெஷன் ஆவியை வெளியே துரத்துங்க. வெளியே துரத்துங்க. யாராவது எதனா சொல்லிட்டா ஒரு டிப்ரெஷன் வந்துடும். பிள்ளைங்க திட்டிட்டா ஒரு டிப்ரெஷன் போயிடுவாங்க. ஒரு சோர்வு, மனசோர்வுகள், அந்த மன அழுத்தங்களுக்குள்ள போகாதபடி ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா கர்ஸ், ஃபேமிலி கர்ஸ், ஃபேமிலி டிப்ரெஷன், ஃபேமிலி கர்ஸ். இந்த ஃபேமிலி டிப்ரெஷன் சொல்றப்போ எனக்கு தெரிஞ்சு சிலர்லாம் அவங்களுக்கு இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிறதுனால வேலை செய்ய முடியாம, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. வீட்டிலே இருந்துட்டு அவங்களுக்கு பல ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஸ்லோவா சரியாயிட்டு வரத்துக்குள்ள வேலையே போயிடும், வயசும் போயிடும், குடும்பமே போயிடும். பிரியமானவர்களே, வீட்டுக்குள்ள ஏதாவது எரிஞ்சிட்டு இருக்குதா, புகஞ்சிட்டு இருக்குதா, வீட்டுக்குள்ள குழப்பங்கள் இருக்குதா, வீட்டுக்குள்ள பண கஷ்டங்கள் இருக்குதா, துரத்தி அடிங்க. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் துரத்தி அடிங்க. வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாலே இது எல்லாமே ஓடிடும். இது எல்லாமே ஓடிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபேமிலி கர்ஸ். வீட்டுல நடக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா இந்த வியாதியில இருந்து, அப்புறம் ஒரே ஒரே மாதிரி மரணங்கள், அகால மரணங்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா சில சில கர்ஸ், சில சாபங்கள் வரும். துரத்தி அனுப்புங்க. எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குது, அதை யூசிங்க. இது ஆண்டவர் என்னை திருத்துவதற்காக கொடுத்திருக்கிறாரா, இல்ல ஆண்டவர் எனக்கு இதை ஒரு சாபமா கொண்டு வந்து இதை எனக்கு காட்டுறாரா? அதை கண்டிப்பா கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் எல்லாத்தையும் அழகுபடுத்துகிற ஆண்டவர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் அழகுபடுத்துகிற ஆண்டவர். அதே மாதிரி ஃபேமிலி சிக்னஸ் இருக்கும். அந்த ஃபேமிலி சிக்னஸ் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தலைவலிகள், ஒரே மாதிரி வியாதிகள், ஒரே மாதிரி எல்லாமே, பேச்சுல இருந்து, நடக்கையில இருந்து, அவங்களுடைய வியாதியில இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே பரம்பரையா வந்துட்டே இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது இதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்குதுனாக்கா ஒரு ஐ ஓப்பனிங்கா நம்ம இருக்கணும். நம்ம ஒரு தெளிவா இருக்கணும். ஐயோ, நான் இதை பாக்குறேனே, அந்த ஃபேமிலிக்குள்ள இருந்து இந்த வியாதி வந்திருக்குது, பண கஷ்டம் ஒரு சாபமா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாமே இருந்து அனுபவிக்க முடியாம இருக்கும். ஒரு வியாதி அப்படியே குடும்பத்துக்குள்ள இருந்து எங்கேயோ வந்திருக்கும். அது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். சரி, இப்ப நல்லதானே இருக்கிறோம், மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம் நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் முழங்கால் போட்டு உபவாசம் இருந்து அந்த கர்ஸ்க்காக, அந்த டிப்ரெஷன் ஆவிக்காக, அந்த சாபத்தின் ஆவிக்காக, அந்த சிக்னஸ் வியாதியின் ஆவிக்காக முழங்கால் போட்டு செபிக்கும் போது எத்தனையோ ஓட்ட கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.